எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. வெளியே வாங்கடா, அவங்கள வச்சுக்கிறேன். யோ வக்கீல் வண்டு முருகா, நீ என்ன உள்ள வந்து இவங்களோட உட்கார்ந்துருக்க? அத ஏயா கேட்கிற? உள்ள இருக்கணும் வெளியே கொண்டு போறது, வெளியே இருக்கணும் உள்ள தள்ளுறதாயா எங்க வேலை. அதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் பேசுவோம், ஆனா ஒரே வார்த்தையில என்னைய உள்ள கொண்டாட்டாங்க அவங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, ஜட்ஜ் அப்செட் ஆகி, ஏண்டா நீங்க 3 பேரும் கூட்டுக்கிழமையா இருந்துகிட்டு சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு 3 பேரும் ஒரே லாக்கப்ல 15 நாளைக்கு கிடக்குறான்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரியா. ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவேனா? இப்ப வந்துருவானுங்க அசிஸ்டன்ட் ஜாமீனோட. அதுக்கப்புறம் வச்சுக்கிறவனுங்கள இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, வஞ்சர மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? டேய், ஜாமீனை போய் யாரா அவங்கள மீன் கடையில கேட்க சொன்னா? என்னென்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க? மீனை மீன் மார்க்கெட்ல கேட்காம ஜவுளி கடையில போய் கேட்பாங்க. கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அசிஸ்டண்டா வச்ச பத்தியா, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா.